الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மேம்பட்ட அருளாக முன் சென்ற எந்த உம்மத்துமார்களுக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஒரு நியமத்தான ரமலானுடைய மாதம் நம்மிலிருந்து விடைபெற்று செல்ல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ரமலான் மாதத்தின் இறுதி ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். மார்க்கத்திலே இந்த ஜும்ஆவிற்கு ஜும்ஆத்துல் வதா என்பதாக ஒரு பெயர், அதாவது விடை பெறும் ஜும்ஆ, வழி அனுப்பப்படும் ஜும்ஆ என்பதாகவெல்லாம் இதற்கு பெயர் சொல்லலாம். இந்த நேரத்தில் நாமெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சிந்திக்க இருக்கின்றோம். விடைபெறக்கூடிய அந்த ரமலான் என்ற அந்த தூதுவன் அல்லாஹு தாலாவிடமிருந்து நம்மிடத்தில் ஒரு மாத காலம் தங்கியிருந்து நம்மோடு 24 மணி நேரமும் சேர்ந்திருந்து நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உள்ள கடக்கைகளை எல்லாம் ஆய்ந்து நம்முடைய இக்லாஸையும் ஈமானையும் அது சரியான முறையிலே பதிவு செய்து என்ன வகையில் நாம் நடந்து கொண்டோம், ஒரு மாத காலம் நம்முடைய அமல்கள் எல்லாம் எப்படி இருந்தன என்று ஒரு மாத காலம் நம்மோடு இருந்து நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் சரியான முறையில் பதிவு செய்து வந்த அந்த தூதுவன் அல்லாஹு தஆலாவிடம் சென்று சமர்ப்பிப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய விடைபெறக்கூடிய ஒரு ஜும்ஆ. வெளிரங்கத்திலே இவர்களெல்லாம் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அந்தரங்கத்திலே யா அல்லாஹ், நீ கருதுவதை போன்று இல்லை, இவர்கள் வெளி வேஷக்காரர்கள், அந்தரங்கத்திலே அச்சமுள்ளவர்கள் அல்ல என்பதாக சிலரை குறித்து சொல்லும். இன்னும் சிலர் வெளியில் இருப்பதை போன்றுதான் அந்தரங்கத்திலும் உனக்கு பயந்து நடந்து கொண்டார்கள், இஹ்லாஸோடு இருந்தார்கள், தக்வாவோடு இருந்தார்கள். நான் அவர்களிடம் சென்று ஒரு மாதம் தங்கி இருந்த பொழுது என்னை நல்ல விதமாக கண்ணியப்படுத்தினார்கள், என்னை நல்ல விதமாக அவர்கள் மரியாதை செய்து என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி இரண்டு வகையிலும் வந்த தூதுவன் அல்லாஹு தஆலாவிடம் சென்று தன்னுடைய ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்க செல்லக்கூடிய மாதத்தின் இறுதி ஜும்ஆ. இன்னொரு வகையில் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் இப்படி சிந்திக்க வேண்டும். ஒரு மன்னாதி மன்னனான
என்றுமே குறையாத ஹசானாவுக்கு சொந்தக்காரனான ஒரு எஜமானன் தன்னுடைய முஹப்பி விருப்பப்பட்டவருக்கு, தன்னுடைய சிறந்த தோழனுக்கு, அன்பனுக்கு ஒரு புக்கு ஒன்று கொடுக்குறார். என்ன புக்கு அது? செக்கு புக்கு. ஒரு செக்கு புக்கு கொடுக்குறார். அதில் 30 லீப்புகள் இருக்குகின்றன, 30 காசோலைகள் இருக்குகின்றன. அந்த 30லும் தேதியிட்டு கையெழுத்தும் போடப்பட்டிருக்கின்றது. அது எப்படிப்பட்ட காசோலை என்று சொன்னால், உலகத்தில் இருப்பதை போன்றல்ல. இதில் ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். நம்முடைய அமௌண்ட்டை அதில் மட்டும்தான் ஃபுல்லப் பண்ண முடியும், வேறு எங்கேயும் பண்ண முடியாது. அந்த எஜமானன் கொடுத்த அந்த காசோலை நீளமானது, நிறைய கோடுகள். எவ்வளவு வேண்டுமானாலும் பதிந்து கொள்ளலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் என்பதாக சொல்லி ஒவ்வொரு நாளும் தேதியும் விட்டு அதற்கு கீழே கையெழுத்தும் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 30 லீப்புகள் இருக்கின்றன. அதை தன்னுடைய அன்பனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் அறிவாளியாக இருப்பான் என்று சொன்னால் அதை எடுத்து சென்று பொட்டியிலே வைத்து பூட்டி விட மாட்டான். அதில் அன்றன்றைய தினத்திலே எவ்வளவு பதிய வேண்டுமோ, எவ்வளவு காசுகளை எழுத வேண்டுமோ அவைகளையெல்லாம் ஃபுல்லப் செய்வார். அன்றைய நாளோடு அது முடிந்துவிடும். அடுத்த நாள், அந்த நாள் சுமைகளை இருந்து தராவிக முடிகிற வரைக்கும் என்ன எவ்வளவு பதிய வேண்டுமோ நன்மைகளாக அதில் பதிவு செய்வார். சுபு தொழுகிறது, அதன் பிறகு இஸ்ராக் தொழுகிறது, சுன்னத்தான அமல்கள் செய்தது, நஃபிலான வணக்கங்கள் செய்தது, தஸ்மீகள் ஓதியது, குர்ஆன் ஓதியது, தர்மங்கள் செய்தது, ஜக்காத்து கொடுத்தது, இஸ்திக்ஃபார் செய்தது, இவைகளெல்லாம் நன்மைகளாக அந்த காசோலையில் அமௌண்ட்டுகளாக பதிகின்றன. ஒவ்வொரு நாளும் பதிகின்றது. அது அந்த நாளோடு முடிந்துவிடும். பிறகு அடுத்த நாள், அன்றைய நாளிலே உண்டான அந்த பதிவேட்டிலே அமௌண்ட்டை ஃபுல் செய்கின்றார். எவ்வளவு வேண்டுமானாலும் அந்த எஜமானன் சொன்னால், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பதிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தேவைப்பட்டதை எல்லாம் கொடுத்தாலும் என்னுடைய ஹசானாவில் ஒரு அணு கூட குறையப் போவதில்லை. மேலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் முடிந்த என்னிடத்திலே நீங்கள் திரும்ப அந்த செக் புக்கை கொடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு ஃபுல் செய்திருந்தீர்களோ அவைகளையெல்லாம் விட அதிகமான முறையிலே நான் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அமௌண்ட்டுகளை அதிகமாக நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்றும் அந்த எஜமானன் சொல்லியிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு புக்காக தேதியிடப்பட்டு கையெழுத்திடப்பட்டு ரமலான் என்ற மாதத்தை 30 நாட்களை 30 லீப்புகளாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அதில் அறிவாளியாக இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு அமல்களை செய்து எவ்வளவு நன்மைகளை நிரப்பிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அவர் நிரப்பிக் கொண்டே இருக்கலாம். 30 நாள் கழிந்த பிறகு அதை சென்று கொடுக்கப்படும் பொழுது அந்த தூதுவன் தான் எடுத்து செல்கின்றார். அல்லாஹ்விடத்திலே காட்டும் பொழுது அல்லாஹ் சிலரை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். இவ்வளவு தானா என்பதாக சிலரை பார்த்து கஞ்சனாக இருப்பான் போல் இருக்குகின்றதே, சரியாக அமௌண்ட்டை ஃபுல் பண்ணவில்லை என்பதாக சிலரை பார்த்து அல்லாஹ் கோபித்துக் கொள்ளுவான். இன்னும் சிலர் கொடுத்த அந்த செக் புக்கை ஒன்றுமே எழுதாமல் அதை வெறுமனே திருப்பி கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ரமலான் வந்தால் எங்களுக்கு என்ன, ஷவ்வால் வந்தால் என்ன, எங்களுக்கு தொழில் இருக்கிறது, வியாபாரம் உத்தியோகம் இருக்குகின்றது, நாங்கள் உழைத்தோம், சாப்பிட்டோம், உண்டோம், தின்றோம் என்றும் போல நாங்கள் ஜாலியாக இருந்து விட்டோம் என்பதாக சொல்லி இறைவன் கொடுத்த அந்த எஜமானன் தந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்தை வெறுமனே திருப்பி கொடுத்து விடுவதன் காரணமாக யாருக்கு நஷ்டம்? அது யாருக்கு நஷ்டம்? அந்த எஜமானனுக்கு நஷ்டமா, இவனுக்கு நஷ்டமா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் உதாரணங்கள் நாம் சொல்லுவதை கொண்டு ஏதோ உதாரணமாக சொல்லுகின்றார், வேடிக்கையாக பேசுகின்றார்,
மக்களை கவர்வதற்காக சொல்லுகின்றார் என்பதாக அல்ல. இது குறித்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் தான் கூறுகின்றேன். இந்த ரமதான் என்பது அல்லாஹு தஆலாவிடமிருந்து நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தூதனாக இருந்து நம்முடைய செயல்பாட்டை எல்லாம் அவன் சரியான முறையில் கணக்கெடுத்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் நம்முடனேயே இருந்து நம்முடைய சொல், செயல், பார்வையால், காதுகளால், வாயால் செய்த எல்லாவற்றையும் பதிவு செய்து அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதை குறித்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி. அல்லாஹு தஆலாவிடத்திலே நோன்பும் குர்ஆனும் இறைவனிடத்திலே அடியார்களை குறித்து பரிந்து பேசக்கூடியவைகளாக இருக்கின்றன. ரெண்டு என்ன செய்யுது? அடியார்களை குறித்து அல்லாஹ்ட்ட ரிப்போர்ட் கொடுக்குது, நல்லவர்களுக்கு ஷஃபாத் செய்கின்றது, சிபாரிசு செய்கின்றது. யகூலு சியாமு, நோன்பு கூறும், ரப்பி என்பது ரப்பே இன்னி மனதுஹு தஆம வஷ்ஷராப பின் நஹாரி வஷஃபினி மின்ஹு. நான் அவனிடம் சென்றிருந்தேன், ஒரு மாத காலம் இருந்தேன். அவன் எனக்காக வேண்டி உணவை ஒதுக்கினான், குடிப்பை ஒதுக்கினான், ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி சரியான கட்டுப்பாட்டில் இருந்து என்னை கண்ணியப்படுத்தினான், எனக்கு மரியாதை செய்தான், எனக்கு கௌரவத்தை கொடுத்தான். யா அல்லாஹ், நான் அவனை குறித்து உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என்னுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனுக்கு சொர்க்கத்தை தந்துவிடு, அவனை இன்னைக்கு அதாபை விட்டு காப்பாற்றுவிடு என்பதாக சொல்லி இந்த நோன்பாகப்பட்டது நம்மிடமிருந்து ஒரு மாதம் முடிந்து கிளம்பி சென்று அல்லாஹு தஆலாவிடத்திலே நம்மை குறித்து ஷஃபாத் செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல குர்ஆனும் ஷஃபாத் செய்கின்றது. குர்ஆன் இருந்தால் மட்டுமல்ல, இரவு நேரத்திலும் கூட எழுந்து ஒது செய்து கண் விழித்து இந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டுமே, நன்மைகளை அதிகமாக தேட வேண்டுமே என்பதற்காக வேண்டி தன்னுடைய தூக்கத்தையும் துறந்து என்னோடு தொடர்பு கொண்டு என்னை ஓதினான். எனவே யா அல்லாஹ், என்னுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வாயாக, இவரை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி இந்த குர்ஆனும் நோன்பும் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஷஃபாத் செய்கின்றன. ஃபயஷ்ஃபஆனி, அந்த இருவருடைய ஷஃபாத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஷஃபாத்தை அல்லாஹு தஆலா ஏற்று அந்த அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், நரக விடுதலை அளிக்கின்றான், அவர்களுக்கு வெற்றி உண்டாகி விடுகின்றது என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட தூதுவன் நம்மிடமிருந்து அவன் புறப்பட தயாராகிவிட்டான். இறுதி ஜும்மா இது, செல்ல தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். என்றாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு, இன்றே அவன் போவதற்கு இல்லை, இன்னும் 5 நாட்கள் இருப்பான். இன்னும் 5 நாட்கள், அதுவும் பெருநாள் தொழுகை முடிந்துதான் செல்லுகின்றான். அப்ப அதுவரையில் நாம் அவரை திருப்திப்படுத்த முடியும். நாம் எவ்வளவோ நோன்பு காலங்களிலே தவறு செய்திருக்கலாம், சிறிய பெரிய குற்றங்கள் நடந்திருக்கலாம், நாம் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம், தான தர்மங்களிலே நாம் குறை வைத்திருக்கலாம். என்றாலும் இந்த 5 நாட்களிலும் கூட திருப்திப்படுத்தி விட முடியும். அந்த தூதுவனை நான் இதோ தர்மம் செய்கின்றேன், இதோ குர்ஆனை ஓதுகின்றேன், இதோ நான் இஸ்திக்பார் செய்கின்றேன், என்னுடைய அந்த பதிவேட்டிலே, அல்லாஹ் கொடுத்த அந்த பதிவேட்டிலே நம்முடைய அமௌண்ட்டுகளை நிரப்பிக் கொள்ள முடியும், நிச்சயமாக முடியும். அதற்கெல்லாம் வாய்ப்பாக தான் அந்த 30 பேப்பர் இருந்தாலும் கூட முக்கியமான ஒரு அமௌண்ட் பேப்பர் ஒன்று இருக்கின்றது. அதில் அல்லாஹு தஆலா 84 ஆண்டுகள் நீ எவ்வளவு அமௌண்டை ஃபுல்லப் செய்தாலும் குறையாத அளவுக்கு இன்னும் அதிகம் தருவதற்காக வேண்டி வாய்ப்பான ஒன்று, ஒரு ரிலீஃப் இருக்கின்றது.
அதுதான் லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மிக சிறந்த ஒரு இரவு. பெரிய வாய்ப்பு ஒன்று காத்திருக்கின்றது. நாம் நம்மிடம் வந்த விருந்தாளியத்திலே நாம் தவறாக நடந்திருக்கலாம், முறை தவறி நடந்திருக்கலாம், நோன்பிலே மற்ற விஷயங்களிலே குறை வைத்திருக்கலாம். ஆனால் வரக்கூடிய 5 நாட்களிலே அது நிறைவு செய்ய முடியும். அல்லாஹு தஆலா எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் மன்னிப்பதற்கு காத்திருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள் வந்துவிடுமையானால் என்ன துஆ கேட்பார்கள்? அல்லாஹும்ம அஜ்ர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஅத்க்னி மினன் நார். யா அல்லாஹ், என்னை நரக விடுதலை செய்து விடுவாயாக, என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. இன்னும் லைலத்துல் கத்ர் வந்து விடுமையானால் இன்னும் அதிகமாக துஆ கேட்கும்படியாக சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், நீ பாவ மன்னிப்பு செய்வதை விரும்பக்கூடியவன், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதையும் விரும்பக்கூடியவன். எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. இதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்திக்ஃபார் ஒன்று இருக்கின்றது. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி என்றாலும் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்றுதான் பொருள். அதற்கு மேல்பட்ட வகையிலே பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, இன்னக அஃபூன் ஃபஅஃபு அன்னி. நீ அஃபூ செய்பவன், என்னை அஃபூ செய்வாயாக. இந்த இஸ்திக்ஃபாருக்கும் அஃபூவுக்கும் மத்தியிலே மாபெரும் வித்தியாசம் இருக்கின்றது. என்ன வித்தியாசம் என்றால், அல்லாஹு தஆலா அடியார்களை மன்னித்து விடுவான், மன்னிக்கக்கூடியவன் தான், அல்லாஹ் கஃபூராக இருக்கின்றான். என்றாலும் பாவம் செய்த அந்த பாவம் பதிவேட்டில் இருக்குமா? அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடறான், ஆனால் எழுதப்பட்ட அந்த பதிவேட்டிலே அந்த பாவம், இந்த பாவத்தை இன்னவன் செய்தான் என்பதாக பதியப்பட்டு இருக்குமா? அதே நேரத்திலே அஃபு என்று சொன்னால், யா அல்லாஹ், அந்த பதிவேட்டில இருந்தும் என்னுடைய பாவத்தை டெலீட் பண்ணி விட்டுடு, அது அந்த சுவடையில இருக்கக்கூடாது, அப்படியும் செய்பவன் அல்லாஹ். அதுதான் அஃபுன்னு பேர். அப்ப அல்லாஹு தஆலா அஃபு செய்யக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவங்களை முழுமையாக எடுத்து விடு, அந்த பதிவேட்டில் இருக்கவே கூடாது என்றும் நீங்கள் கேளுங்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக சிறந்த மாதத்தின் இறுதி நாட்களாக ஜும்மாவாக இருந்தாலும் கூட இன்னும் 5 நாட்கள் நமக்கு தேவையான பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக பெற முடியும். இரவு பகலாக நாம் அமலில் ஈடுபட முடியும். நாளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். நரக விடுதலை பெற்றுவிட முடியும். உலகத்திலே எத்தனையோ வெற்றிகளை மனிதர்கள் சொல்லுவார்கள். நான் இந்த தேர்தலிலே எம்எல்ஏவாக ஆகிவிட்டால் பெரிய வெற்றி, ஒருவர் கருதுகின்றார் நான் எம்பியாக ஆகிவிட்டால் பெரிய வெற்றி எனக்கு, நான் இந்த வியாபாரம் எனக்கு சரியாக அமைந்து விட்டால் பெரிய வெற்றி என்பதாக சொல்லி. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்ஹிலல் ஜன்னஹ். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை பார்த்து, தன் அடியானை பார்த்து, நீ பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டாய், நீ சுத்தமானவனாக ஆகிவிட்டாய், உன்னை நான் மன்னித்தேன், சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்பதாக யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானோ அவன்தான் முழுமை பெற்ற வெற்றியாளன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக முழுமையான வெற்றியை பெறவும் நரக விடுதலை அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வாகவே வாக்களித்த நாட்கள் இது. இந்த 10 நாட்கள் நரக விடுதலை தரும் நாட்கள். உங்களுக்கெல்லாம் நன்கு விளங்கும்படியாக ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற வாரத்திலே யூடியூபில் எல்லாம் ஒரு செய்தி வந்தது. என்ன அது? துபாயில முறை தவறி தங்கி இருக்கக்கூடியவர்கள், பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, ரொம்ப காலமாக தங்கி இருக்கிறாங்க. கவர்மெண்டாக பார்த்து பிடிக்குமையானால் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை. கவர்மெண்ட் அவர்களை பார்த்து பிடிக்குமையானால் கடுமையாக தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட தங்கி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சரியான பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, திருத்தரமாக எழுதியிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. என்ன சொல்றாங்க?
இந்த தேதிக்குள்ள நீங்களா சரண்டர் ஆயிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை, உங்களுக்கு எந்த குற்றமும் உங்களை பிடிக்கப்படாது, உங்க ஊருக்கு நீங்க பத்திரமா உங்களை அனுப்பி விட்டுருவோம் என்பதாக தேதி அறிவிக்கை செய்கின்றது. இதன் அடிப்படையில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் சென்று தங்களை சரணடைந்து கொண்டார்கள். அப்படி அல்லாஹு தஆலா நரக விடுதலை அளிப்பதற்காக வேண்டி பாவப்பட்ட அடியார்களுக்காக ஸல்லல்லாஹு மீது கொண்ட அன்பிற்காக வேண்டி என்று ரமலான கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த 10 நாளை விசேஷமாக கொடுத்தான். எல்லோரும் நரக விடுதலை அடைஞ்சிட முடியும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுங்க, உங்களை தண்டிக்கக்கூடியவன் அல்ல, நான் மன்னிக்கக்கூடியவன் என்பதனை அல்லாஹு தஆலா இதை அறிவிப்பு செய்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறந்த நாட்களிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அப்போ அமல்களின் வகைகளை தான் நமக்கு தெரியும். தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, இந்த சதகாக்கள் செய்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நாம் செய்த குற்றங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலாவிடத்தில் தௌபா செய்வது, இரு கரங்களை ஏந்துவது, குற்றம் புரிப்பதை, பாவத்தை விட்டும் எல்லாம் எங்களை பாதுகாத்து விடு, பாவத்தை விட்டும் எங்களை நீ பரிசுத்தப்படுத்து என்பதா அல்லாட்ட கேட்கணும். தானா பரிசுத்தப்படுத்த மாட்டான், கேட்கணும். நோன்பு வச்சுட்டேன் சரியா போச்சு, நான் ஜக்காத் செஞ்சுட்டேன் சரியா போச்சு, தானா பாவம் போய்விடும்பதாக இருந்தக்கூடாது, கேட்கணும். ஏன்னு சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனிதர்கள் இருக்கின்றார்களே இயற்கையிலேயே தவறு செய்யும் சுபாவம் உள்ளவர்கள் தான். மனுஷன் இருக்கிறான் இல்லையா, தவறு செய்யக்கூடியவன் தான். நாயம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய பிள்ளை ஒவ்வொருத்தவனும் பாவம் செய்பவன் தான், பாவம் செய்யக்கூடிய அந்த எண்ணத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். இருந்தாலும் கூட வகைருல் ஹத்தாயின அத்தவ்வாபூன், அந்த பாவம் செய்பவர்களிலேயே நல்லவர்கள் யாருன்னு சொன்னால் தௌபா செய்பவர்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ மனுஷன் தப்பு தான் செய்வான் என்பது உடலிலேயே ஊறி போற ஒன்று, அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தப்பு செஞ்சுட்டாங்க, இருந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபஅஸா ஆதம ரப்பஹு ஃபஅஸா ஆதமு ரப்பஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அவர்களே தெரியும் சொர்க்கத்தில் அவர்களை ஹவ்வாமாவை அனுப்பி எல்லாம் சாப்பிடுங்க கொள்ளுங்க, அந்த மரத்தை விட்டு மட்டும் போகாதீங்க, சாப்பிடாதீங்க நல்லா சொல்லியிருந்தான். என்றாலும் சில தூண்டுதல்களின் காரணமாக ஷைத்தானுடைய தூண்டுதலால் சாப்பிட்டாங்க. அப்போதான் சொல்கிறான், ஃபஅஸா ஆதமு, ஆதம் தவறு இழைத்து விட்டார். அந்த தவறுக்கு தண்டனை என்ன கொடுத்தான் அல்லாஹ்? அங்கேயே அவருடைய சொர்க்கத்துடைய ஆடைகள் எல்லாம் உரியப்பட்டன, எல்லாம் கழிச்சிட்டான் அல்லாஹ். சொர்க்கத்து ஆடையெல்லாம் எடுத்துட்டாங்க. என்ன செய்யறாங்க? அம்மனமாயிட்டாங்க. மின் வரக்கில் ஜன்னா, சொர்க்கத்துடைய இடை தலைகளை எடுத்து அவர் மானத்தை மறைத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டாங்க. அப்புறம் உலகத்தில் தூக்கி போட்டான். உலகத்தில் அழுதாங்க. 40 ஆண்டுகள் வானத்தின் பக்கம் தலையை தூக்கி பார்க்கறதுக்கு மனசு வரல, அவ்வளோ அச்சம். இப்படிப்பட்ட இடத்துல இருந்தோமே, சொர்க்கத்துக்கு நிகராக ஒரு இடம் உண்டா? இங்கே தூக்கி போட்டானே, நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே என்பதாக சொல்லி தௌபா செய்து அழுது கண்களில் எல்லாம் கண்ணீர் ஓடி 2 கண்ணங்களும் பள்ளமா போயிடுச்சு, தண்ணி ஓடி. அப்போ என்னென்னமோ சொல்லி தௌபா செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் சொன்ன ஃபதலக்கா ஆதமு ரப்பு, அல்லாஹு தஆலா தௌபா செய்வதற்காக சில வார்த்தைகளை அவங்க கல்புல போட்டான். இன்ன வார்த்தை சொல்லி தௌபா கேடு, பாவ மன்னிப்பு தேடு, நான் மன்னிச்சிறேன் என்பதாக சொல்லி அந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள். ஃபதாப அலைஹி, அவருடைய தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கிட்டான். அந்த வார்த்தை அதிகமாக சொல்லணும். நம்ம அடிக்கடி ஓதுறது தான், எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தை தானானுங்க தெரியாது. இப்போ ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். இந்த துஆ தான் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. யா அல்லாஹ், எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், எங்களை மன்னிப்பாயாக, நீ மன்னிக்காவிட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை என்பதாக அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாங்கிற வார்த்தை குர்ஆன்ல போடுறான், மாறு செய்தார்கள்,
தௌபா செய்தார்கள், மன்னிக்கப்பட்டார்கள். ஆதம் ரப்பஹு மஜ்தபாஹு ரப்புஹு. அப்புறம் அல்லாஹ் அவர்களை அரவணைத்து கொண்டு அவருக்கு நேர் வழி காட்டினான்னு குர்ஆன் சொல்றான்ல அல்லாஹு தஆலா. அதே வார்த்தையை ஃபிர்அவுன் சொல்றான். ஃபிர்அவுனும் மாறு செய்தார். யாருக்கு? நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்ல கேட்க மாட்டேன்ட்டான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சான். ஆனால் அவனும் அந்த அசாங்கிற வார்த்தை தான் போட்டான். மாறு செய்தான், ஃபிர்அவுனும் மாறு செய்தான், ஆதமும் மாறு செய்தார். ஆனால் ஆதம் மன்னிக்கப்பட்டார், ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டான். ஏன் தௌபா செய்யலை, அல்லாஹ்ட்ட கேட்கல. கடைசி நேரத்தில் உயிர் போகும் பொழுது எத்தனான், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். குர்ஆனுடைய சரித்திரம் அது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பான காலங்கள், வாய்ப்பான நேரங்கள், இன்னும் இருக்கக்கூடிய 5 நாட்கள் நம்முடைய அந்த பேங்க் லீஃபில் நன்மைகளை சேர்க்கக்கூடிய பதிவேட்டில் நன்மைகளை எழுதி கொள்ள நிறைய பக்கங்கள் இருக்கின்றன. அவ்வளவு செய்யலாம், தௌபா செய்யலாம், திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், நஃபில்களை செய்யலாம், நிறைய தான தர்மங்களை செய்வது, நிறைய ஹதியாக்களை தெரிந்தவர்கள் தெரியாத கொடுத்து நம்முடைய காசு மணிகள் அல்லாஹ்வுக்காக கொடுத்து அதன் மூலம் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வது ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை லைலத்துல் கத்ருடைய சங்கமிகு இரவு இன்ஷா அல்லாஹ் அதில் நாம் எப்பொழுதும் போல மஸ்ஜிதில் வந்து கலந்து கொள்வதோடு ஆர்வமாக சிறப்பாக வரணும். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினாலே சிறப்பான பயான்கள்லாம் சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு ஆகிருக்குது. அதனால் அல்லாஹ் தஆலா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை நாம் கண்ணியப்படுத்துவதோடு நம்மை பற்றி சொல்ல இருக்கக்கூடிய தூதுவனை திருப்திப்படுத்தி அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்மை குறித்து நல்ல செய்தியை சொல்ல நமக்கு இந்த குர்ஆனும் இந்த நோன்பாக இருக்கக்கூடிய இந்த தூதுவனும் ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய அமல்களை சீர்படுத்துவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவர்களுக்கும் நரக விடுதலை தந்து விடுவானாக. அல்லாஹு தஆலா அல்லாஹ் இது போன்ற ரமதானை எங்களுக்கு நிறைய கிடைப்பதற்காக வேண்டியும் குறிப்பாக லைலத்துல் கத்ரை அடையப்பட்டு சிறந்த அமல்களை செய்து அந்த 1000 மாதங்களுக்கு மேலாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களே அப்படிப்பட்ட நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.